ஹலோ, ஹாய். இன்னைக்கு டே 4 என்னன்னு பார்ப்போம். எப்போதும் போல எம்ப்டி ஸ்டொமக்ல கோகோனட் ஆயில் குடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ். நான் கொஞ்சம் வெளியில கிளம்பிட்டுருக்கேன். பையன டியூஷன் கூட்டிட்டு போணும். அதனால மிச்சம் இருந்த லெமன் ஜூஸ நான் பாட்டில்ல ஊத்திட்டு, நாங்க அங்கேருந்து வீட்லேருந்து கிளம்பிட்டோங்க. ஏன்னா, நாங்க கோவூர்லேருந்து கேகே நகர் போணும். அதனால நாங்க அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்புற வழியில ஹஸ்பண்ட் சொன்னாங்க, "போம்போது அப்படியே ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு போயிடலான்னு" சொன்னாங்க. நான் இல்லங்க, அவரும் பையனும் மட்டும் தான். நம்ம எப்பவுமே போகிற சங்கீதால தான் போனோம். அங்கே தான் வந்து காம்போலாம் இருக்கும். மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா இட்லி காம்போ, தோசை காம்போன்னு இருக்கும். ரெண்டுமே சேர்த்தே ரூ. 105 தான் ஆகும். அதில் காஃபியும் வந்துடும். அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணாங்க. நான் வெறும் வாட்டர் மட்டும் தாங்க குடிச்சிக்கிட்டேன். எங்கள் ஹஸ்பண்ட்க்கும் கொஞ்சம் கோல்டு, உடம்பு சரியில்ல. அவரும் ரொம்ப டல்லாக இருந்தார். என் பையன் எங்கே டியூஷனில் விட்டுருவாங்களோன்னு ரொம்ப டல்லாக இருந்தான். அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் சாப்பிட முடிச்சாங்க. நான் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா காஃபி வந்தது. அந்த காம்போலயே என் பையனோட காஃபிய நான் குடிச்சிட்டேன். வித்தவுட் சுகர் தாங்க. சுகரும் இல்லாம தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டு பையன நேரா கூட்டிட்டு போய் டியூஷன்லேயும் விட்டாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே எங்க மாமியார் வீட்டுக்கு மதியம் போனோம். அவங்க எனக்கு பீட்ரூட் பொரியல் செஞ்சு வச்சுருந்தாங்க. அங்க வந்து பார்த்திங்கன்னா, அவங்க மிளகா கிள்ளி சாம்பார், சாதம், அப்பளம், பொரியல் வச்சாங்க. நான் வந்து பீட்ரூட் பொரியல் சாப்பிட்டு ஈவினிங் அப்படியே எங்க கடைக்கு போயிட்டு டீ குடிச்சிட்டு என் பையனையும் திரும்ப ஈவினிங் ஒரு கிளாஸ் இருக்குது அதுலேயும் விட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. உங்க இன்னைக்கு டே ஹாப்பி இப்படி என்னாச்சு? தாங்க உங்க போச்சு. ஹாப்பி பாய்.